ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு போய் கேங் ஆஃப் கேம்ஸ் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ சேனலில் போட வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் கலந்து கொள்ள உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஒரு வழியாக ரொம்ப நாள் கழித்து இந்த நேரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். ஜென்ஷன் இம்பேக்ட் மதியானமே பண்ண வேண்டியது டிலே ஆகி சாயந்தரமே போச்சு. சரி இன்றைக்கும் பண்ணாமல் விட்டோம்னா இதாயிரம். அது போக இன்றைக்கி லெவல் என்ன வரப்போகுது எனக்கே தெரியாது சுத்தமாக. ஸோ அது என்ன அதோ நம்மளும் விட்டால் அந்த கேம் ரொம்ப நேரம் அப்படி டிலே ஆகிட்டே போயிட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட நம்ம அப்படியே விட்டோம் இந்த கேமை. சரி அப்படியே பண்ணி இன்றைக்கி என்ன தான் ஆகுது இன்றைக்கி பார்த்துலான்னு சொல்லி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கேமுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ உங்க கூட தான் சேர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிய போகிறேன். பார்க்கலாம். நல்லவா நல்ல வேலை 27 MB அப்டேட்டு இல்லை. அப்டேட் வந்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. அதில் போன வாரம் நம்ம ஒரு அப்டேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணவே முடியல சுத்தமாக. ஒரே ஒரு நாள் மட்டும் தான் பண்ணோம். ஓகே லோட் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ரீம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் தாங்க. நேற்று கால் ஆஃப் டியூட்டி 3 நாளாக சூப்பராக ஆகுது. இல்லையா கிட்டத்தட்ட 3 நாளில் 3 வீடியோவில் 100+ வியூஸ் இன்றைக்கி அடிச்சிருக்கோம். ஸோ 100 வியூஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் உண்மையாக சொல்லப்போனால். எனக்கெல்லாம் அது ஒரு மாதத்தில் நான் பண்ணியிருக்கேன் 100 வியூஸ் வர்றதுக்கு. பட் நீங்கள் 3 நாளில் கொடுத்த உங்கள் சப்போர்ட்னால தான் எல்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றிகள். இப்போ ஆஸ்யூஷுவல் வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். அது போக அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கேமில் கொஞ்சம் பக்ஸு கொஞ்சம் கிளிச்செல்லாம் இருக்குது. இவனுக்கு அப்டேட் விட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் ஆட போகிறேன். போன வாரம் கடைசியாக அப்டேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆடினேன். ஆக்சுவலாக இந்த அது போக நம்ம ஃப்ரீ ஃபயர் அண்ணனும் இந்த கேம் உட்காந்து சைமல்டேனியஸில் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவரும் லெவல் அதாவது ஒரு 16 லெவல் கிரைண்ட் பண்ணணும். அது கிரைண்ட் பண்ணால் மட்டும்தான் அதாவது கோப் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுற மாதிரி வரும். ஸோ அதுக்காக அவரும் அங்கே கேம் ட்ரை பண்ணும்போது இங்கே நம்ம சரி இன்னும் கொஞ்சம் என்ன 1 மணி நேரத்துக்கு இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெளியே போக வேண்டிய நாள் இருக்கனால கால் ஆஃப் டியூட்டி ஸ்ட்ரீம் இருக்காமல் கூட இன்றைக்கி போகலாம். ஸோ அதுக்கு சரி பண்ணுறோம் இந்த கேமே பண்ணிடலான்னு தான் இன்றைக்கி பண்ணிட்டேன். அது போக கால் ஆஃப் டியூட்டி இனிமேல் பண்ணுறதா இருந்தால் அடுத்து நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இன்னொரு கால் ஆஃப் டியூட்டி பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படியும் அப்டேட் விட்டுருவானுங்க. ஸோ அவங்க வேறு பேரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்டெட் சீஜுன்னானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா த ஈட் அப்படின்னு மாற்றி வச்சிட்டானுங்க. ஏன்னு தெரியல. அது போக நான் அந்த பழைய அந்த இதுக்கான பட்டர்ஃப்ளை காணாமல் போயிடுச்சு. சரி இப்போது என்ன மிஷின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி மிஷின் தான் பண்ண போகிறோம். ஆனால் என்ன நடக்கும் போது எனக்கே தெரியாது. அதான் இல்லை காமெடி. வழக்கமாக எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ நான் அதை வச்சுட்டு அப்படியே எசால்ட்டாக போயிடுவேன். இந்த வாட்டி அப்படி இல்லை, நானே உங்கள் கூட சேர்ந்தால் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே டெலிபோர்ட் ஆகிடலாம். ஸோ லீசாவோட மிஷின் தான் இன்றைக்கி ஆட போகிறோம். அதுக்கப்புறம் அதாவது அது ஒரு 1/2 மணி நேரம் போகிற மாதிரி போட்டிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு மிஷின்ஸ் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த ஸ்டோரி மிஷின் தான் இருந்தால் அப்படி பண்ணிடலாம். அப்படி அது இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம இந்த மிஷினுக்கு வந்துடலாம். அது போக நம்ம பார்க்கலாம். நம்மளோட இந்த கேரக்டர் நம்ம ஆக்சுவலாக அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம மெயின் கேரக்டர் டேனி இருக்கார்லவா, அவர் கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம லெவல் 21 கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக மற்ற கேரக்டர்ஸ்க்கெல்லாம் பொருள் சேமிக்கணும். அது போக நமக்கு ஒரு புது கேரக்டர் கிடச்சிருக்காரு. தண்ணி சக்தி படைத்த அவரை மட்டும் நான் ஃபஸ்ட்டே காட்டியிருக்கேன்னு அதை மறந்து போயிட்டேன். அது போக இல்லை நிறைய ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. நான் சூப்பராக இருக்குது. இது என்ன பிரச்சனை இல்லை, கிரைண்டிங் மட்டும் தாங்க எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எக்கச்சக்கமாக அவங்க அப்போ கிரைண்டிங் சொல்லி இவ்வளோ நாள் என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டிங் ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் நேரம் தான் ஆட முடிஞ்சுது. ஈஸியாக கொஞ்ச நேரம் ஆனாலும் எனக்கு ஈஸியாக பண்ணிட்டேன். இன்னொன்று பண்ணேன் ஆக்சுவலாக. அதாவது இந்த கேம் நான் 2 அக்கௌண்ட்டில் ஆடிட்டுருக்கேன். ஆக்சுவலி மெயின் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு மெயின் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ண முன்னாடி கொஞ்சம் நேரம் நான் என் அக்கௌண்ட்டில் ஆடி என்னதான் நடக்கும் போது நான் தெரிஞ்சுப்பேன் முதலையே. இங்கே பார்ட்டி செட்டப் மட்டும் மாற்றி வந்துடுறேன். நமக்கு கொஞ்சம் பேர்லாம் கிடச்சிருக்காங்க. அவங்களே எனக்கு காமிச்சிடுறேன் அப்படியே. ஸோ இவன் புதுசாக நமக்கு கிடச்சிருக்கா. ஆக்சுவலாக இந்த தண்ணி சக்தி இந்த இப்போ கிளிக் பண்ணுறது தெரியுமா, இவன் நமக்கு புதுசு. ஆமாம் இவங்க 2 பேரும் நமக்கு இந்த திருப்பி நான் ஆஃப்லைனில் ஆடும்போது நான் தெரியாமல் அந்த கைப்பட்டு ஷாப்லேருந்து நம்ம கிடச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வேறு நம்மக்கிட்ட இல்லாத சக்தி அதை ஒன்று மட்டும் தான் இருந்தது. அதுவும் இவனே வந்து கொடுத்துட்டான். ஸோ இப்போதைக்கு நம்மளோட கிளாசிக் ஸ்குவாடே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி என்னெல்லாம் வேணுமோ அது பண்ணிடலாம். ப்ரெசன்ட் ஆமாம் உனக்கு நான் இப்போதைக்கு நம்ம வழக்கமான டீம் வச்சுருக்கோம். இப்போது லீசா மிஷினோ இல்லை ஜீனோட மிஷினோ ஆட போகிறோம். ஸோ அதுதான். அதுபோக இந்த கேம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கலாம், ஒன்றும் ஆகிடக்கூடாது.
ஸோ இந்த ஸ்ட்ரீம் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களால் தாங்க கால் ஆஃப் டியூட்டி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோரி கேமும் பண்ணணும் உங்களுக்கு சப்போர்ட்லாம் வேணும். அது போக இந்த கேமுக்குலாம் கிரைண்டிங் உயிராக இருக்காங்க. பிசி பிளேயர்ஸு இந்த கேம் நிறைய பேர் குவிட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா இல்லை கிரைண்டிங் அப்படி இருக்குது. லெவல் கிரைண்ட் அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊராக சுற்றுற மாதிரி இருக்கும். ஓகே இவங்க லீசாவோட லைப்ரரிக்கு தான் போக போகிறோம். ட்ரபிள்சம் ஒர்க் டாக் டு லீசா. ஓகே இதான் மிஷினு. இங்கேயா போனோம். அது போக நிறைய புக் இருந்தது ஆக்சுவலாக. ஆஃப்லைனில் இங்கே சும்மா வந்து நான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். லீசா எங்கே மேடம் இருக்கீங்க? ஸ்டாமினா போச்சுங்க. அது போக நிறைய இடம் இல்லை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத அளவுக்குள்ள இடம் இங்கே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். எங்கே லீசா? ஓ இங்கே தான் வரணுமா என்ன? வியூ பாயிண்டிங் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணுறோமே சொல்ல போனால். லீசா மந்திரக்காரி. If you're borrowing a book, please register it in the log. The restricted section is currently not lending any books. புக்கெல்லாம் அதாவது லைப்ரரி மாதிரி இங்கே நடத்துகிறாங்களாம்மா. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் வாங்கணும் அப்படி என்றால் நீங்கள் அந்த போய் அங்கே பதிவு பண்ணிட்டு தான் வந்து வாங்கணும். அது போக இந்த அவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி எங்கெல்லாம் புக் அங்கேருந்து எந்த புக்கு எடுத்து நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. Oh, it's you, little cutie. நீ தான் இந்த அழகு It's so good to see you. More refreshing than a strong cup of tea in the afternoon. ஸ்ட்ராங் நம்ம பார்க்க நல்ல சூடான டீ கப் மாதிரி இருக்கும். நல்ல சாயந்தரத்தில் நல்ல டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். Clearly you're meant to be working, but you don't seem to have your heart in it at all. நீ பேருக்கு தான் வேலை பண்ணுற, மனசு ஆரோக்கியம். Other than Jean, who really works that earnestly anyway? ஜீனை தவிர இங்கே யார் அவ்வளோ நல்ல வேலை பண்ணுறாங்க? So, did you have something you needed? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கறாங்க? Or did you just come to see me? இல்லை என்ன வந்து பார்க்க அப்படிங்கிறாங்க. Ooh, a smooth talker. Not what I was expecting. So, Miss Librarian, got any books to recommend? உங்களுக்கு ஏதாவது புக் ஏதாவது படிக்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படி கேக்குறாங்க. Recommended books. Sadly, everything I'd personally recommend is all in the restricted section, which we're not currently lending out. இப்போ எல்லாமே பர்சனல். இந்த இவ பார்த்தீங்கன்னா இந்த தகவல் இந்த அதிகாரினால இவங்களுக்குன்னு தடை இந்த புக்கெல்லாம் இருக்காமா அதெல்லாமே பப்ளிக் இது பண்ணுவாங்க. Right. Would you be interested in checking out the Devat travel guide? Travel guide I think it will be quite helpful for you as travelers here. travelers-க்குலாம் அதான் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்குமாமா. Sounds like it could be helpful. அப்ப கண்டிப்பா இது ஹெல்ப்பா தான் இருக்க போகுது அப்படிங்கறா. We could take a peek. நாங்க பார்க்கலாமா அப்படிங்கறாங்க. I suppose I can try to find you a copy from the list. நான் வேணா உங்களுக்கு ஒரு அதுல இருந்து ஒரு காப்பி எடுத்த ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி டீ குடிக்கிற காப்பி இல்ல புக்ல ஃபர்ஸ்ட் வெர்ஷன் செகண்ட் வெர்ஷன் வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு வெர்ஷன். What does she mean I suppose? லீசாவோட வேலை என்ன அவங்க இது என்னோட மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. Oh dear. That's unfortunate. Our copy is currently being borrowed. வேற யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. It is now overdue. அது போக அந்த புக் லைப்ரரியில இருந்து அந்த புக் எடுக்கிற டைம் கூட தாண்டி போயிடுச்சு. Come to think of it, quite a few of our books are now overdue. நிறைய அதே மாதிரி புக்ஸ் இருக்காமா. I really wish people would just return their books. அதே மாதிரி நிறைய புக் ரிட்டர்ன் பண்ணாங்க. அது டைம்ல இது பண்ணாங்க. Is Paimon imagining things or does the air in here suddenly feel a lot more electrified? Such a pain. I'm going out to bring those unreturned books back. If you'd rather get your hands on that copy of the Tevat travel guide sooner, you'd better come with me. சரி அதாவது இவங்க லைப்ரரி நடத்துறாங்க அதனால அந்த லைப்ரரி புக் எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க. Seems really scary right now. Paimon thinks it would be best if you answer her. நீ எதுக்கு பதில் சொல்லிரு நான் சொன்ன கடிச்சு You really are such a considerate cutie. Let's see. First, we can go to the souvenir shop. It's called With Wind Comes Glory. So let's meet there shortly. இடத்துல தான் வெற்றி அந்த மாதிரி ஒரு இடத்துல அங்க போறாங்களாமா. அங்க போய் மீட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ மெயின் ஸ்டோரி மிஷன் ஆக்சுவலாக இது. ஸோ அதோடைய ஒரு பகுதி ஒன்று ஆரம்பிச்சோம். இல்லை நிறைய சைடு கதை நிறைய இருக்குது. எல்லா கதையும் கடைசியில் ஒரே பாயிண்டில் வந்து முடிக்கிற மாதிரி இவங்க டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காங்க. அது முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரைண்டிங் மட்டும் உயிரை வாங்கிடும். நிறைய பிசி பிளேயர்ஸு இந்த கேமை மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு விட்டாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் வைஸ் சிட்டி
அப்புறம் மொபைலில் இருக்கிற என்னெல்லாம் ஜிடிஏ இருக்கோ அது எல்லாமே நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரி மிஷின் எல்லாம் ஆடலாம், சீட்டோ இல்லை சீட்டு இல்லாமல் ஆடலாம். நம்ம மொபைலில் மோஸ்ட்லி சீட் வச்சு தான் ஆடணும், ஏன்னா பிசிலேயே அது ஆடுறது அவ்வளோ கஷ்டம். அது போக நம்ம வேறு லெவலில் நிறைய வேலை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக லெவல் நான் ஏற்றில் போட்டிருக்கு, 20 தான் இருக்கேன் இன்னும். என் பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் ஆக்சுவலாக 20 லெவல் ஏற்றிருக்கேன் போட்டிருக்கு. ஓகே, அப்படியே பறந்துட்டே போடா. ஓகே, சூப்பர். ஸோ இந்த கேம் பிடிச்சிருக்கா இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மெஜாரிக்கிட்டேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஒரு கடைக்காரங்க வைக்கிறேன், பார்க்கலாம். இவர்கிட்ட தான் புக் இருக்கா அப்படிங்கிறேன். Let's begin, shall we? சரி, நம்ம இதாக ஆரம்பிக்கலாமா? சரி, நீங்கள் புக்கு கடை வாங்கிட்டாங்க. Any exciting new items in stock? ஓ, ஏதோ புதிய விஷயம் வச்சிருக்கீங்க. Why so surprised? Today is such a special day. It's only natural that I'd want a souvenir to remember it by. So it is. In that case, I declare this the day of my life. I wish I could get back because I spent my first ever outing with someone taking them on an annoying errand. Don't you think that's a bit long? Well, if it's a souvenir you're after, you're in the right place. I'm sure you'll find something that strikes your fancy, Lisa. Oh. Or you could let your new friend pick something out for you. Make it more of an occasion. Yes, let us pick. Oh, நம்மளே அந்த Take a வேலையெல்லாம் look பண்ணலாம் around. அப்படிங்கறாங்க. There's sure to be something she'll love. லீசாக்கு ஒரு gift தரணுமாங்க. என்ன தரலாம்? ராக்டு ஓல்ட் ஸ்க்ராலா, ப்ளூமர்ஸா? சரி, எதுவுமே எனக்கு எதுன்னு தெரியாது. அதனால நான் ஆஃப்லைன் ஆடினா எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும். சரி, ப்ளூமர்ஸை கொடுத்து This பார்க்கலாம். pair? Soft, puffy, and very comfortable. Certain to make a little girl, well, in this case a woman, look quite adorable. ஓ, இந்த பொருள் பார்த்தீங்கன்னா அது பொருளுக்கு அழகுபடுத்துகிற ஏதோ பொருளாமா? After all, they're the same kind worn by toy dolls. They're practically a badge of cuteness. Bloomers? I'm sure to attract some strange looks if I dress up like a small child in public. Do you have some strange hobby you're not telling me about? You sure? Can't change again once you've made your mind up. ஓ, ப்ளூமர் தான் உனக்கு வேணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ வாங்க மாற்றிடலாம். Take a look around. There's ஓ, sure அப்போ to நம்ம be என்ன வேணா something she'll... கொடுக்கலாம். என்ன வேணா நம்ம நல்ல வேலை அதுக்கு வேண்டான்னா மாத்திர கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ பொம்மை வேண்டாம் அவளுக்கு. This is a historical relic retrieved from some ruins by one of the Adventurers Guild. ஓ, இது பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால அந்த இடத்துல இருந்து, அதாவது புதையல் மாதிரி இந்த தோண்டி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்களாமா. அது நிறைய வரலாற்று பின்னாடி ஏதோ இருக்காமா. Sure, there's a bit of wear and tear, but this thing in the painting must be well over 1,000 years old. 1000 வருஷம் முன்னாடி பழசாமா. Though it doesn't make much sense to me. ஓ, எனக்கு இதுவும் My சரியா goodness. This is one of the 3 lost scrolls that make up the Northern Border Wind investigation. What is it doing here? ஓ, இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி 3 அந்த ஸ்க்ரால்னால் ஏதோ இந்த இது ஓலைச்சுவடி மாதிரி, நம்ம ஊரில் ஓலைச்சுவடி மாதிரி. அது அந்த ஒரு காற்றுக்கான அந்த இதில் ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்காமா. அது இங்கே என்ன பண்ணிருக்கீங்க? Can't change again once you've made your mind up. ஓகே, இது நம்ம சூஸ் பண்ணலாமா? ஓகே, இது அவள் இன்ட்ரெஸ்ட் அதுன்னு கேட்டா, ஸோ இதுலேயே கொடுத்துடலாம். My, you clearly know a treasure when you see it. This is a work of unparalleled significance for the research of ancient people's understanding of the elements. I will gladly accept it. ஓ, இதை நான் பரிசா ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறேன். Goodness, is that the time? Marjorie, one last thing. About the legend of Vanessa. Oh, so you're a fan of the gallant Lady Vanessa too? Why didn't you say so? I have all sorts of items I could recommend. For example, this lion's tooth pendant with Vanessa's name carved into it. It was once a medal awarded to a knight by the great lady herself. Oh my goodness. I do apologize. I got so excited when you mentioned Vanessa. I didn't know that book was overdue, even though I take it with me everywhere. I can't believe I didn't put 2 and 2 together as soon as I saw you here. Well, since you look up to Lady Vanessa so very much, please be more punctual next time. Yes, Lisa. I will be, Lisa. Let's go and find the next overdue book.
ஓகே பக்கத்தில் இருக்குங்க. ஏங்க இந்த சாப்பாட்டு கடலையா? ஓ சாரா இவக்கிட்டையும் பேசணும் போல் இருக்கு. Welcome to Good Hunter. Table for two? ஒரு 2 பேருக்கு சீட்டா 3. ஓ இவ்வளோ கேட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. My apologies. Please sit wherever you like and call me over once you're ready to order. ஓ ஆர்டர் பண்ண ரெடி ஆறீங்க கூப்பிடுங்க. So we're going to eat first and bring up the book situation later. ஓ சோத தின்னுட்டு அப்புறம் பொறுமையா இது பண்ண Of மாட்டீங்க. course. The stress of work really takes the pleasure out of eating, don't you think? கொஞ்சம் சாப்பிட்டாதான் இதெல்லாம் வேலை Work is நடக்குதுங்க. that bad, ஓ வேலை huh? அவ்வளோ கஷ்டமா அப்படிங்களா? சரி அப்போ சோறு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நினைக்கிறேன். இப்போ பேசலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இல்லை அவகிட்ட பேசிட்டு வரலாமா? இல்லை அவகிட்ட பேசிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆர்டர் டிஷ் டு லீசா விட்டு லைக். ஓ அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை ஆர்டர் பண்ணுவாமா? அவளுக்கு என்ன பிடிக்கும்? What does Lisa like to eat? ஓ உங்களுக்கு தெரியுமா நம்ம கேட்குறோம் She's போல் been here a இருக்கு. few times with Master Jean for afternoon tea before. I think she normally orders something vegetarian. வெஜிடேரியனாக தான் மோஸ்ட்லி The ஆர்டர் lady tends to பண்ணுவாங்க. eat cautiously on account of her physique, after all. On that note, I should probably be watching my own diet a little more. ஓ ஓகே இவங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்களை ஒரு வழியாக உங்களை இது கோல்டன் கேபர் வணக்கம் ப்ரோ. ஃபைனலி ஓ எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு உங்கள் இதில் உங்களை பார்க்குறது. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிறாங்க. சரி சரி உங்களுக்கு இங்கே என்ன வேலை? நான் யாரோ ட்ராவலில் குளிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்களாம்மா. அது சும்மா இது பண்ணுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நகரம் அப்படிங்கிறாங்க. ஓ நான் இங்கே அவங்களும் இந்த கடையோட ஒரு ஓனராம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் கடை வச்சுருக்காங்களாம்மா. இந்த கேம் வேண்டாம் ப்ரோ வேறு ஏதாச்சும். ஏன் ப்ரோ என்னாச்சு? இது நல்ல கேம் தானே ப்ரோ. லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா என்னால் ஆட முடியல. அதனால அந்த கேம் மாதிரி இந்த கேம் இருக்கிறனால நான் இந்த கேம் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. இன்னும் இல்லை கிரைண்டிங் மட்டும் கொஞ்சம் உயிர் வாங்குற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அதை தவிர ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் எதாவது பேசி பார்க்கலாமா? Why don't you order us something, cutie? I'm ever so curious to know what your tastes are. உங்களுக்கு பிடிச்ச இதாக பண்ணுமாம்மா? சரி ராடிஷ் வெஜ்ஜி சூப் இது பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி வெஜிடேரியனாக தான் இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. I imagine that making a good vegetable soup takes good quality ingredients, cooked in the right order, at the right heat, for the right length of time. At least, those are the principles that apply when one is making potions. But from what I've heard, soup making was a popular pastime among the witches of the past. You sure? Can't change again once you've made your mind up. அப்போ நம்ம இருக்கிற Why don't you order us? அப்போ நம்ம இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பார்க்கலாங்க. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதான் இது பண்ணோம். Eating salad is like piling on more and more elemental power. Raw, unfettered energy applied indiscriminately with no elegance or control. It's the first mistake all magic users make when they're learning. But then again, if one genuinely had so much pure elemental power that they could solve any problem they wanted, that would be a different matter entirely. நான் லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா இது தமிழ் கேம் பண்ணும்போது பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கேம் ஃபோனில் இருக்கான்னு தொலாவும் போது இல்லை. இப்போ தான் இந்த கேம் கொஞ்ச நாட்களாக முன்னாடி தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். சரி பிடிச்சா பாருங்க ப்ரோ. என்கிட்ட இருங்க எல்லாத்தையும் பற்றியுமே கேட்கலாங்க. சரி ஸ்டீக்கு Good Hunter's signature dish. எல்லாத்தையுமே நல்லதுங்க சொல்கிறேன். போன வாட்டி அது இது அதாவது மாட்டுக்கறியோ பன்னிக்கறியோ ஏதோ ஒரு கறி தெரியல. Why don't you? சரி chicken. This seems like the sort of staple bar food you'd find at the tavern. It has an extremely strong flavor, so drinkers love it because they can actually taste it. ஏன்னா அது நல்லா இருக்கும். Can't change again once you've made your mind. அப்ப இவளுக்கு என்னதாங்க கொடுக்க? இல்ல நீங்க ஏதாவது சொல்லுங்க. பாக்குற இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா ஸ்டீக்கு, அப்புறம் நல்ல வேக வைக்க சிக்கனு, ராடி சூப்பு, அப்புறம் சாலடு. இல்லை நம்ம இங்கே இருக்கிற வேறு எக்கட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் உனக்கு எதாவது தெரியுமா? உங்ககிட்ட நான் என்னன்னு கேட்க
What does Lisa? She's been here a few times with Master Jean for afternoon tea before. I think she normally orders something. அந்த வெஜிடேரியன் தான் பாப்போம் அப்படிங்கறாங்க. இவ வேற அப்பப்போ இந்த மார்க்கெட் பொண்ணு வேற அந்த வந்து ஊறங்கறா. என்ன பண்றது? இல்ல நீங்க ஏதாவது சொல்லுங்க பாக்குற நண்பர்கள் இவளுக்கு என்ன கொடுத்தா கரெக்ட்டா இருக்கும் சொல்லுங்க. Why don't you அதாவது இந்த ஆப்ஷன்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஸ்டீக் அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி கறி ஆக்சுவலா இல்ல நம்மளே தான் சொல்லுவோமா என்ன? ரெண்டு நான் வெஜ்ஜும் ரெண்டு வெஜ்ஜும் கொடுத்து வச்சிருக்காங்க. Eating salad is like piling on. சரி நம்ம சாலட் எடுக்கலாங்க. இவ இதுக்கு தான் நிறைய பேசினா. Finished ordering? Sit here. Let's dine together. சரி சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கறாரு. ஓகே. போய் கூட உட்கார்ந்து நம்ம Finished ordering? இங்கே தான் உட்காந்து போட்டுருக்கு. ஐயோ பவரை வேஸ்ட் பண்ணிட்டேங்க. The ingredients are fresh. The good hunter certainly lives up to its reputation in that respect. Salad as a meal is a little bland, though. It always feels like there's something missing. மிஸ் ஆகுதா? Paimon's so full. பைமானுக்கு நல்ல வயிறு நிறைஞ்சிச்சு அப்படிங்க. Time is getting on. I suppose I should carry on with this ghastly thing called work. நான் இன்னும் அந்த பூதமா இருக்க வேலையில நிறைய about her library book. அப்படியே இப்ப நைஸா சாரா கிட்ட பேசிடலாம் அப்படிங்க. நாடி நீ ஒரு புக் கொடுத்தா இவ்வளவு வேலையா அவனுக்கு? Would you like to order something else? புக் எடுத்து We're quite satisfied. But I'm afraid I must ask you about the boar princess. The boar brisket? I'm sorry. I think we took that off the menu. அது உணவு பட்டியல்ல இருந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கறா. She means the book you borrowed. நீ எடுத்தேல ஒரு புக் I came straight to the restaurant after I borrowed it and completely forgotten that I even had it. அத நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சத மறந்துட்டேன் அப்படிங்கறா. I'm so sorry, Lisa. I will bring it to the library myself as soon as I finish work. கடையில வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. இது வந்தோனே நாங்களே வந்து எடுத்து தரோம் அப்படிங்கறா. சந்தோஷம். Okay then. But make sure you don't forget this time. ஆனா இந்த வாட்டியாவது வேலைய முடிச்சு மறக்காம சீக்கிரம் கொண்டு வந்து தந்தீங்க அப்படிங்கறா. On to our அப்படிங்கறா. next stop then, cutie. சரி அப்ப வா நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படிங்கறாரு. அத ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நம்மள டிராவலர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு இன்னும் இந்த கேம்ல நம்ம பேர்லாம் கூப்பிடுற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்குங்க. இவ இந்த லீசா பொண்ணு மட்டும் எப்பவுமே நம்மள கியூட்டி குட்டி தான் கூப்பிட்டு இருப்பா. அத ஏன்னா அவக்கிட்ட தான் கேட்கணும். அது போகவே இந்த கேம்ல ரெண்டு கேரக்டர் சூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் முதப்பதுலேருந்து பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். பார்க்கலனாலும் ஆஃப்லைனில் போய் பாருங்கள். ஏன்னா ஆஃப்லைனில் இந்த கேம் பார்க்க நல்லா தான் இருக்கும் ஸ்டோரி கேம்னால. இவனா இதுக்குள்ளேயே கிடக்குறா? டியூலுக்கா? இவ யாரு? டியூலுக்கு This is our final call for the day. இதான் இன்னைக்கு அந்த நாளோட கடைசி முடிவு அப்படிங்கிறா. Welcome. Couples are our specialty. Let me know what you'd like and I'll wrap them up nicely for you. உங்களுக்காக என்ன வேணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படிங்க. Yes. Now, which book was it that has the line "A date without flowers is a date without romance"? சைக்கோ பையங்க வணக்கம் bro. Why, it just so happens that I would, my kindest cutie. Yeah. Some flowers for Miss Lisa? What would you like? லீசாக்கு ஏதாவது பூ தரீங்களா அப்படிங்கிறா. ஐயா இவங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் பூவை கூட சாப்பாடை கூட பொம்மையை கூடன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஓனா கேட்டு பார்க்கலாம். Dandelions are one of our classics and a personal favorite of Miss Flora, the shop owner. டேண்டலைன்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஃப்ளோரா அப்படிங்கிற அவங்களுக்கு ஷாப் கடை வச்சிருக்கவங்களுக்கு பிடிக்குமாமா? I know what you're thinking. Most flower shops don't sell dandelions. They're a nuisance to care for. டேண்டலைன்ஸ் எல்லாம் Perhaps Miss Flora likes the sense of floating away to a faraway land அது ரொம்ப the தூரமான dandelion இடத்துல evokes. இருக்குமாமா. Come to think of it, Miss Flora herself gives people the same impression. ப்ரோ இன்னைக்கு சிஓடி லைவ் இருந்தால் தான் இருக்கும் ப்ரோ. அதனால தான் இன்னைக்கு இந்த கேம் எடுத்து உடனே பண்ணிட்டேன். நான் இது கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அதனால் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படியே ஒரு வேளை லைவ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட ஒரு 6:30க்கு மேலே தான் இன்றைக்கி இருக்கும். ஒரு வேளை சிஓடி லைவ் பண்ணுறதாவே இருந்தாலும் நான் கரெக்டாக சொல்ல பார்க்குறேன் இன்றைக்கி உங்களுக்கு. டேண்டிலைன்லாம் எடுக்கிறது கஷ்டமாமா. ஸோ அந்த இது பூவை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. இருக்க நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா பூவும் நம்ம ஒவ்வொன்றா கேட்க தான் ஓடுதான் வருது. சரி இப்போ மிஸ்டர் ஃப்ளவர் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். Over there in the corner. But don't touch them with your bare hands.
you'll get frostbite. ஓ இது அந்த செடியை மட்டும் தொட்டுறாதீங்க உடனே உங்க கை உடைஞ்சு போயிடும் You want அப்படிங்கறாங்க. them? You're sure? What an unusual choice. ஓ இது யாருமே மோஸ்ட்லி இது தேர்ந்தெடுக்க It's just மாட்டாங்களாமா? that Lisa seems to use electro quite a lot. Things could get a little bit ஓ dangerous. அவங்க எலக்ட்ரோ சக்தி அதாவது கரண்ட் அடிக்கிற சக்தி வச்சிருக்கனால அந்த பூ கொடுக்கும்போது அவங்களுக்கே ஷாக் அடிச்சிரும் அப்படிங்கறாங்க. அப்ப மிக்ஸ் ஃப்ளவர் வேண்டாங்க. எந்த ஃப்ளவர் கொடுத்தாலும் இந்த ஃப்ளவர் வேண்டாம். Some flowers for Miss Lisa? What would சரி you அப்ப like? எனக்கு தெரிஞ்சு நம்ம பக்கம் பக்கத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். You want my help? I don't know if I have the best taste in flowers. Why don't you go ask Miss Flora, the shop owner? நீயாவே I couldn't help but notice the flower on Miss Lisa's hat, though. I think it's a rose. ஓ ரோஸ் தான் இவங்க தலையில இருக்காமா? Some flowers for Miss Lisa? ஓகே அப்ப ரோஸை பத்தி கேட்டு These பார்க்கலாம். roses were bought from a traveling merchant a few days ago. ஓ டிராவலிங் மர்ச்சன்ட் அதாவது வியாபாரம் செய்யற அந்த ஊரா போய் வியாபாரம் செய்யறவங்க கிட்ட இருந்து இந்த சில ரோசஸ் கிடைச்சதாமா? Miss Flora thought maybe someone would like them. This is the only bunch. ஓ அதான் இங்க இருக்கிறது கிடைச்சதாமா? Can't change again? போய் நம்ம அந்த இவ கிட்ட பேசிட்டு வரலாங்க. ஃப்ளோரா கிட்ட போய் கேளுங்க. ஃப்ளோரா கிட்ட கேளுங்க. நான் உயிர் வாங்கிட்டு இருக்கா வந்து. சரி இருங்க மேடம் நான் வந்துடுறேன். என்னங்க இவ கூட டேட்டிங் போற மாதிரி ஆக்கி விட்டானுங்க கரும்பு அடிச்சானுங்க. நல்ல கேம் தான். என்னன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ரேட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபோனில் ஆடிட்டு இருக்கோம். பிசிக்கே இந்த கேம்லாம் நல்ல உதவாங்கியிருக்காமா. இங்கே ஃப்ளோரா யார் ஃபஸ்ட்டு? நீ ஃப்ளோராவா? நீ கேத்தரின் வேண்டாம். இது மேஜோரின்னு. இது சாரா, பிளான்சி. யாருங்க இங்கே ஃப்ளோரா? அடடடடடா. அப்போ இங்கே இருக்கிற கடையெல்லாம் நம்ம தொலாகணும்னு நினைக்கிறேன். ஈவன் திம்மஸு, பிளான்ச்சா, வேற யார் இருக்காங்க? வேற யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க தொலாவி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கேம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்கள். பிடிச்சாலும் பிடிக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலான்னு சொல்லிடுங்க டேரக்டாக. பிடிக்கலனாலும் நான் இந்த கேம் பண்ண தான் போகிறேன். அது வேறு விஷயம். ஏன்னா 8 GB 10 ஜிபிக்கு ஏற்றி வச்சிட்டாங்க. 10 ஜிபி பிறகு நான் அதுக்கு எதாவது நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். 10 ஜிபிக்கு ஏதாவது படமோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ பண்ணியிருக்கலாம். எங்கெங்கே அந்த ஃப்ளோராக இருப்பா? கடை வச்சுருக்காங்கிறாங்க. கடையை மட்டும் காணவே மாட்டேங்குது. என் பூசெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அந்த அவள் தான் இங்கே இருக்கான்னு நான் தொலைகிட்டு இருக்கேன். ஓகே இவ்வளோ தான் இருக்கணுமோ? ஃப்ளோர் வர்த்தா? அடடடடா என் பேரை வைக்க வேண்டாம். எப்படி இருக்கிறாங்க? இங்கேயே ஒரு படகு இருக்குது. இதுவே போட் இடம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நான் வந்ததே இல்லை. டோனா கிட்ட கரெக்டான ரோஸே நம்ம கொடுத்துடலாம். ஆனால் அந்த ஃப்ளோரா கிட்ட இருக்கிறது மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்காமோ அப்படின்னு யோசிக்கிறேன். எப்படியும் நம்ம எந்த சாய்ஸ் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே இதை மாதிரி தான் வரப்போகுது. யாராக இருப்பா ஃப்ளோரா? அதுதான் நானும் தொலாவிட்டு இருக்க கிடைக்க முடிய மாட்டேங்குது. ஓகே நான் ஃப்ளோரா நான் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மேபி ஐடியா தான் இருந்தால் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்துட்டேன் மோஸ்ட்லி. சரி வாங்க நம்மளே போய் ரோஸையை கொடுத்துட்றோம். இவளுக்கு ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு புக்கை வாங்குறதுக்கு எவ்வளோ என்னென்ன சேட்டை பண்ணிட்டு வராங்க பாருங்க. ஓகே Some flowers for Miss Lisa? What would you like? சரி அப்போ நம்ம ரோஸை கொடுத்துடலாம். அது These roses were bought from a traveling Miss Flora thought. You sure? Can't take டாண்டில் என்ன நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டீன் வருதுன்னு. flowers for சரி நம்ம டாண்டில் கொடுத்துடலாம். ரோஸ் தான் நினச்சேன். ஆனால் நம்ம dandelions are one of our classics. I know what you come to think of it. ஷாப் ஒன்று Miss ஷாப் Flora பண்ணுறாங்க. herself. நான் You இதே காணல. can't. சரி நான் டாண்டிலே கொடுத்து பார்க்குறேன். Dandelions? They actually sell dandelions? டாண்டில்ஸில் வைக்கிறாங்க They have a அப்படிங்க. refreshing scent, similar to the one Jean wears. ஓ ஜீன். Thank you. ஓ அது ஜீன் வேறு மாதிரி Okay, இருக்காமா? time to get back to business. சரி நம்ம வேலையை பார்க்கலாம். Donna, do you know why we're here? ஓ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு Back to தெரியுமா அப்படிங்கன்னா? business? My business is selling ஓ flowers. நீங்கள் ஏதோ வேலைக்கு வந்தீங்களா? Once again, we see a total lack of respect for literature. ஓ The புக்கில் Pale படிக்கிறவங்களே இது Princess பண்ணல. and the Six Pygmies. Ring a bell? ஓ அந்த புக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Yes. Well, what happened was. ஓ என்ன சொல்ல வரீங்க Oh அப்படிங்கிறாங்க. no. What am I gonna do? ஓ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. I lost the book. புக்கை தொலைச்சிட்டியா? A while back, I realized it was almost due, and I was getting ready to bring it back to the ஆஹா நம்ம library. தேடி கண்டுபிடிக்க But வச்சுருவாங்க I போல் couldn't இருக்க. find it anywhere. I
looked for days. ஓ நான் நாலு கணக்க nothing. தெரியல நான் கண்டுபிடிக்க It's முடியலங்கறாங்க. like somebody stole it. It should have been there on my bedside table, right where I left it. Uh-oh. That Lisa does some crazy things when she gets mad. ஆஹா ஏதோ I heard that. ஐயோ ஏதோ பண்ணிட போ Well, if it மந்திரக்காரன் ஏதோ really பண்ணி was விட்டு stolen, போறாங்கங்க. Donna's done nothing wrong. ஓ லவ் The பண்ணோட blame பிரச்சனை lies with the book thief. யார் புக்க And திருடனா their அவன punishment will கண்டுபிடிக்கணும். be 3, no, 10 times worse than stealing my book. ஓ புக்க Like Paimon said, totally crazy. ஓ பித்து பிடிச்ச மாதிரி Oh, இருக்குறாங்க. don't worry about that. As long as I remain librarian, not a single book will go missing for good. ஓ புக்க I காணாம put போனா a கூட unique நல்ல கதை elemental இருக்கு. marker on each book. ஒவ்வொரு புக்லயும் Our அந்த thief will எலிமெண்டல் have மார்க் left a nice set of சொல்லிருக்காங்க. clues அப்படியே for us அந்த to follow. திருட எடுத்துட்டா கூட Why நமக்கு did நல்ல க்ளூ Lisa start கிடைக்கும். taking her job so seriously? லீசா Paimon இவ்வளவு always thought சீரியஸா she was a எடுத்துப்பா. total slacker. விட்டா ஆளே Hey, sweetie, முளமுழிக்கிறவ போல I've heard your இருக்கு. elemental sensitivity is very strong. Why not see what you can do? ஓ அப்போ உன்னால இத பண்ண முடியுமா Elemental அப்படிங்க? sensitivity? ஓ எலிமெண்டல் Use your elemental sight to look for clues. ஓ அந்த எலிமெண்டல் சைட் போன வாட்டி நம்ம அதை யூஸ் பண்ணி தான் அந்த இவனை கண்டுபிடிச்சோம். வெனட்டி வெனட்டியை கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கண்டுபிடிக்க போன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ நமக்கு ஏதோ தெரியுதுங்க. Looking at the elemental traces, it does seem likely that the book was stolen. புக்கு ஒன்று தொலைஞ்சு So போன மாதிரி Donna தெரியல. didn't do anything wrong after all. தானாவும் ஒன்று It's கரெக்டாக not from the பண்ணலாம். restricted section, so it's hardly a book worth stealing. ஓ இது ஒன்றும் திருடுறதுக்கு அளவுக்கு நல்ல புக்கில் ஒன்று கிடையாது. Whoever wanted this book so badly had a strange fixation indeed. ஓ இப்படி ஒரு விசித்திரமான ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்க. The elemental traces are very faint, but I can tell that the thief took it beyond the city walls. கண்டிப்பாக நகரத்தை தாண்டி தான் You எடுத்துட்டு must see it too, right, cutie? நம்ம தான் Let's அதை follow the பார்க்க போகிறோம். trail and have a look where our thief was headed, shall we? ஓ இந்த புக்கை எடுத்துட்டு அவன் எங்கே போனான்னு பார்க்கலாமா அப்படிங்கிறான். அந்த புக்கு ஒன்று அவ்வளோ ஒரு நல்ல அதாவது இந்த முக்கியமான விஷயங்களுக்கு ஓகே அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தான் போகணும். ஸோ பார்க்கலாம் அட்வென்ச்சர் ரேங்க் ஏறுது. ஆண்டவா ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் நம்ம பவர் ஆச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது கிடைக்குது ஒன்றும் இல்லை. சரி எப்போவுமே சென்டர் ஆஃப் இடத்துல தான் தெரியும். அங்கே ஒரு தெரியுதுங்க. நம்ம இங்கே தாங்க பார்க்கணும் அடுத்தது. இது இங்கே கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு The தெரியல. elemental traces are strong here, but it seems our thief did not stay for long. இங்கே ரொம்ப இங்கே நிறைய அந்த trail keeps தடயம் going. தெரியுது. ஆனால் இங்கே Let's keep looking. அப்படிங்கிறாங்க. ஓகே அடுத்து எங்கேயா போனோம்? 47 அங்கே ஓகே அங்கே தான் போகணும். இப்போ இது ஆக்சுவலாக மெயின் ஸ்டோரி மிஷினு. ஏன் ஒரு புக்கு தேடுற மிஷின் கொடுத்து வச்சுருக்காங்க எனக்கு டவுட் தெரியல. மேபி கண்டிப்பாக ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆர்பிஜி கேம் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அது போக இது லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டாவோட இன்ஸ்பிரேஷன் இது சூப்பராக இருக்குது அந்த கேமாக. கண்டிப்பாக ஒரு நல்ல பிசி பில்டு பண்ணதுக்கப்புறம் எமுலேட்டர் வச்சா அந்த கேம் ஆட சும்மாவது ட்ரை பண்ணணும் லைவ் பண்ணலன்னா கூட. ஆனால் அந்த கேம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி தான் எலிமெண்டல் சக்தியை வச்சு ஒரு ஒரு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் போக விஸ்பரிங் ரூட்ஸ் இந்த இடத்துக்கு பேர் காத்தடிக்கும் மரக்கட்டைகள் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கானுங்க. ஹாய் போயிட்டு போகுது. ஓகே வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். அது போக இல்லை நிறைய இடம் அப்படி மேலே ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. அது போக இந்த ஸ்டெமினா லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா இன்ஸ்பிரேஷன் பண்ணி கொஞ்சம் இவங்க கதைகளத்தை மாற்றி எடுத்திருக்காங்க. அது அதுலேயும் பிரின்சஸை காப்பாற்றுற மாதிரி தான் கதை. பட் இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பின்னு அப்படி ஆக்கிட்டாங்க. இது எலிமெண்டல் சக்தியெல்லாம் இருக்கும். அதுலேயும் அல்லனா ஒரே ஹீரோவுக்கு எல்லா சக்திகளும் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 10 ஹீரோ வச்சு கதை ஓட்டல. பட் இதுவும் நல்லா தான் இருக்குமே சொல்ல போனால். என்ன இல்லை அந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரைண்டிங் விஷயம் மட்டும் அநியாயத்துக்கு இருக்கும். பாதி பேர் இந்த கேம் நிறைய பேர் இந்த கேமை குட் பண்ணிட்டாங்க. இவனுக்கிட்ட தான் வச்சுருக்காங்களா சொல்கிறா? நீ வச்சுருக்கியா இல்லையா? சரி இவனுங்களாம் காட்டு வாசிக்கதான். அது போக இவனுக்கு வில்லனுங்க மாதிரி அப்படி ஸோ நம்ம லெவல் 20 அவன் வரும் 7 நாள் நம்ம ஈஸியாக அடிச்சிட்டோம். ஸோ இங்கே தான் இப்போ நம்ம தொடாகணும். இங்கே இருக்கு. இங்கே ஒரு தடயம் இருக்குது. It's further than I thought. Quite the intrepid explorer, our little thief.
Maybe we frightened the turtle back inside his shell. ஓ ஏதோ ஆமை எடுத்த மாதிரி இருக்கே அப்படி கதை காமெடின்றாரு. எனக்கு தெரிஞ்சு இப்படி போகிற வழி ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டே போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுலேயே எனக்கு 1 மணி நேரம் ஓட்டினா சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதுக்கு இந்த அட்வென்ச்சர் எனக்கு 15க்கு எவ்வளோ நேரம் கதை வரும் எனக்கு டவுட்டு தான். அரை மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் வந்தால் எனக்கு சந்தோஷப்படுவேன். அதுக்கு 1 மணி நேரத்துக்கு கீழே வந்தால் கொஞ்சம் வெடுப்பாயிருங்க. ஏன்னா லெவல் நம்ம 13லையோ இல்லை 14லையோ லைவில் உங்களுக்கு முடிச்சு காட்டினேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஆஃப்லைனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நாளாவது ஆடிருப்பேன். ஒரு அரை மணி நேரம் கூட ஆட மாட்டேன். 10-20 நிமிஷம் தான் ஆட முடிஞ்சு எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ அப்படி ஆடி தான் இந்த லெவல் ஏற்றணும். அதுக்கு தான் இவ்வளோ லேட்டாக ஆச்சு. அது போக யூடியூப் டுட்டோரியலே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான். முதல் சேனலில் அந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கு, 2வது வீடியோ பார்த்தா எனக்கே பண்ணுறது கரெக்டாக இல்லையா எனக்கே டவுட் ஆகுது. ஸோ நான் நிறைய குளறுபடிக்கும் குப்பைகளுக்கும் லெவலில் எப்படியோ நான் இன்னைக்கு லெவல் ஏற்றிட்டேன். இன்றைக்கி ஏற்றல, ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஏற்றிட்டேன். நம்ம அந்த ஒரு கேப் விட்டோனால அது அப்படியே பண்ண முடியாமலே மீசலோடு போயிடுச்சு. ஓகே, இங்கே தான் இப்போ அடுத்த குழு நம்ம கிடைக்கும். காஷ்மீர் ஐலண்டு. இங்கே ஆக்சுவலாக ஒரு குழு இருக்குது. ஆனால் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கல்லில் நமக்கு தேவையான இது கிடைக்கும். கல் கிடச்சிச்சிங்க, சூப்பருங்க. ஆஹா, அது மறைஞ்சிருச்சு அதுக்குள்ள. ஓகே, இங்கே போய் என்னென்னு பார்த்துடலாமா? It must be nearby. கண்டிப்பாக இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான் Using elemental sight, you can even detect magic. உன்னால மந்திர சக்திகள் கூட எந்த கண்டுபிடிக்க Follow the flow of magic to find the book. மந்திர சக்தி எந்த வழியாக இருக்குதோ அந்த வழியாக கண்டுபிடி அப்படிங்கிறாரு. ஓகே, அப்போ இந்த ஏரியாக்குள்ளே இங்கேயோ இருக்கணும். ஆனால் ஃப்ளோ ஆஃப் மேஜிக்னா ஓகே இங்கே இது. ஓகே, அடுத்து இங்கே